வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் நான் எதை அறிவித்திருந்தேனோ உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேனோ அது நடந்தே விட்டது அப்படின்னு. முதல் பாயிண்டாக என்ன சொல்லியிருந்தேன்னா, தனிப்பெரும்பான்மையாகவே இல்லை மிக அதிக அளவில் சீட்டு வாங்கி விஜய் ஆட்சி அமைக்கக்கூடும். அப்படி இல்லைன்னா இந்த 25-30 ரேஞ்சில் வாங்கியிருந்தாங்கன்னா வேற யாரோட கூட்டணி சேர்ந்து தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கூட்டணியை பற்றி ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு ஃபர்தராக இந்த வீடியோவில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பிப்ரவரி 2024 முன்னாள் பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் வரும், இந்த தனிப்பெரும்பான்மையாக 150-160 சீட்டு எல்லாம் வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். அதுல இருந்து எடுத்து நான் மனசுல ஏத்துக்கிட்டு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொன்னதுதான் போன வீடியோல நான் சொன்ன கருத்து. அதாவது என்னுடைய கருத்துப்படி என்னன்னா, அந்த வீடியோல சொல்லியிருந்தேன், அடுத்த 10 ஆண்டுகளுக்கு கூட்டணி ஆட்சி தான் இருக்கும். அதுக்கு அப்புறமா பாஜக தனிப்பெரும்பான்மையோட தமிழ்நாட்டில் கால் ஊன்றும் ஆட்சியை பிடிக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதனுடைய இதெல்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். போஸ்ட் எலெக்ஷனில் ஒரு 4-5 கருத்துக்கள், அதை சார்ந்த 4-5 வீடியோக்களை பதிவிடுறார். இதில் குறிப்பாக மீண்டும் அண்ணாமலை பற்றி நான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் விஜய் எலெக்ஷன் முடிவுகளுக்கு பிறகு விஜயின் நிலைப்பாடு எப்படி என்னென்ன அப்படிங்கிறது நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இது ஜனநாயக முறைப்படி மக்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு அங்கீகாரம், அதுவும் மிகப்பெரிய அங்கீகாரம் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாத உண்மை. நம்ம அதை ஏற்றுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னா, ஜனநாயகத்தின் மேலேயே அந்த அமைப்பின் மீது அந்த நடவடிக்கைகளின் மீது நமக்கு நம்பிக்கை அற்று போய்விடும். அதனால என்ன பண்ணணும்னா, நம்மளை அறியாமையே இந்த நாட்டுக்கு தேவையில்லாத சர்வாதிகார ஆட்சியோ இல்லை கம்யூனிசமோ அந்த மாதிரி இதுக்கு நம்ம துணை போய் விடக்கூடாது. ஜனநாயகம் தான் த பெஸ்ட். அதனால அதில் நம்பிக்கை வச்சு ஓகே, இன்னைக்கு அவருக்கு கிடைச்சிருக்கு வாய்ப்பு, அவர் நல்லபடியாக ஆளட்டும், மக்களுக்கு நல்லது செய்யட்டும் அப்படின்னு இந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு சில முக்கியமான இதுகள்லாம் என்னுடைய பார்வையில் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக விஜய் இப்போ ஒரு 108 சீட்டோ 107, அதில் ஒரு சீட்டு அவர் 2 இடத்துல ஜெயிச்சனால போயிடும். 118க்கு அவருக்கு மினிமம் ஒரு 12-13 சீட்டாவது எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் அவரால் நிலையான ஆட்சி நடத்த முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா டிஎம்கே கண்டிப்பாக டிவிகேயோட சேராது. ஆனால் டிஎம்கேல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் கண்டிப்பாக சேரும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. அநேகமாக இந்த வீடியோ பதிவு வெளியில வர்றதுக்கு முன்னாடி அந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் ஆகிடும். ஏன்னா என்னுடைய வீடியோ எப்பவுமே கொஞ்சம் டிலே ஆகுது, கொஞ்சம் எனக்காக பொறுத்திருக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் நான். ஸோ என்னுடைய வீடியோ பதிவு செய்வதற்கு முன்னாடி கண்டிப்பாக ஆட்சி அமைப்பதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடவடிக்கைகளும் முடிவுகளும் எடுக்கப்படும்னு நம்புறேன் நான். என்னுடைய பார்வை என்ன, மீண்டும் நான் சொல்கிறேன், காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஏன்னா ஏற்கனவே டிஎம்கேல இருந்து கழண்டுகிட்டு போய் டிவிகேக்குள்ள தான் அதை காங்கிரஸினுடைய தலைவர் கிரீஷ் சோடன்கர், அவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் இருக்கக்கூடிய தலைவர், அவர் ஆரம்பத்திலே விருப்பம் தெரிவிச்சிருந்தார் விஜய் கூட கூட்டணி காங்கிரஸ் வைக்கணும்னு. அதுக்கப்புறம் பலவிதமான நடவடிக்கைகள் நடந்தது. குறிப்பா முன்னாள் நிதி அமைச்சரும் அதுதான் அவர் தான் முக்கியமாக டிஎம்கேயோட கூட்டணி வைக்கணும்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நடந்தது எல்லாமே பண்ணது போச்சு. ராகுல் காந்தியே விருப்பப்பட்டார் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்பயே சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது, திரைமறைவில் என்ன ஆச்சுங்கிறது தெரியாது. அது கையை முறுக்கியிருப்பாங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் இதெல்லாம் தான் இருக்கும், வேற என்ன இருக்க போகுது. ஆக மொத்தம் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு ஒரு 5 சீட் இருக்கு. அவங்க கூட கண்டிப்பா விசிகேயும் இந்த கம்யூனிஸ்ட்ல இருக்கிற 2-4 சீட்டு அவங்களும் இவங்க கூட தான் போய் சேருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய அனுமானம். இதை தவிர நான் முக்கியமா இன்னும் ஒருத்தரை யாரை எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய 4 சீட்டோட பிஜேபியிலேருந்து கழண்டு அங்கே போயிடுவார் அப்படின்னு தோணுது எனக்கு. சில பேர் கொஞ்சம் என் மேல கொஞ்சம் சந்தேகப்படலாம், இல்லை ஒரு வெறுப்பு கூட வரலாம். எப்போ பார்த்தாலும் இவர் மதம் சார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நான் வெஸ்ட் பெங்கால்லையோ கேரளாலேயோ இல்லை ஈவன் தமிழ்நாட்டிலேயே கூட காங்கிரஸினுடைய வேட்பாளர்கள் வெற்றி அடைந்தவர்கள் அது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா எந்த மதத்தில் இருப்பாங்கிறது அது ஒரு தனியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். காங்கிரஸ் என்றைக்குமே கிரிப்டோ அதை சார்ந்தவங்க தான், கிறிஸ்டியன் மிஷனரிஸை சார்ந்தவங்க தான். அதை தவிர இஸ்லாமியருக்கு பெரும்பான்மையான ஆதரவு. பட் மற்றபடி அது தெரியணும். அதனால காங்கிரஸ் அங்கே போறதுல ஒன்றும் வியப்பு கிடையாது. ஏன்னா மிஷனரிகளுடைய கூட்டம் தான் அது. அதே மாதிரி விசிகேவை பற்றி தெரியும். அவர் வெளியில தான் திருமாவளவன் பேர், ஆனால் அவரும் கிறிஸ்துவர் தான். இந்துக்களுக்கு எதிரி அந்த மாதிரி ஒரு இது. சரி, கம்யூனிஸ்ட் எப்படின்னா, கம்யூனிஸ்டுகளுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன், கடவுள் கிடையாது, ஆனா இந்து கடவுள் தான் கிடையாது. மற்ற கடவுள்லாம் உண்டு, அவங்களோட சேர்ந்து கும்மி அடிப்பாங்க, கூட்டம் போடுவாங்க. சரி, அரசியலுக்கு வர்றதே பதவிக்காகத்தான், அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறதுக்காகத்தான். சம்பாதிக்க நான் சொல்லக்கூடாது, ஏன்னா அது தமிழ்நாடு மக்கள் பிரெயின் வாஷ் பண்ணிக்கணும், கொள்ளையடிக்கிறதுக்கு தான்.
அதைத்தான் அண்ணாமலை மனசுல பதிய வச்சிருக்காரு. நான் கூட மறந்துட்டேன் பாருங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கண்டிப்பா வரும். இது ஒரு பக்கம். ஸோ இதை வச்சு அவர் ஆட்சி அமைப்பார். சார் இது நிலைக்குமா நிலைக்காதான்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால் விஜயால நிம்மதியா அமைதியா ஒரு நேர்மையான 5 ஆண்டு கால ஆட்சி நடத்துவது ரொம்ப ரொம்ப கடினம். இது என்னுடைய பார்வை. எப்படியும் இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அதனுடைய இதெல்லாமே வந்துடும். என்னென்ன மாதிரி செட்டப் ஆயிருக்கு அப்படிங்கிறது வந்துடும். சரி, இதுக்கு அடுத்ததான் நான் எதை பார்க்குறேன்னா, நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இது ஒரு ஜனநாயக முறைப்படி நடத்தப்பட்ட தேர்தல். அதில் அவர் மக்கள் அவருக்கு அங்கீகாரம். இதில் எனக்கு பிரமிக்கத்தக்க கூடிய வகையில் சில இதெல்லாம் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல நான் எடுத்துக்கிறது, அவர் 233 தொகுதியில் டெபாசிட் போகலை அவருக்கு, தாவேகாவுக்கு, விஜய்க்கு. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இரண்டாவதா நான் இன்னொரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் அப்படின்னு எதை பார்க்குறேன்னா, சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும், அதனுடைய இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் திமுகவின் கோட்டை என்று மிக பலமாக நம்பப்பட்டது. அந்த கோட்டையை இடிச்சு தகர்த்திருக்காரு அவர். அது பெரிய விஷயம். அதோட இல்லாம ஒரு முதலமைச்சரையே அவருடைய ஆளை வச்சே தோக்கடிச்சிருக்காங்க. அந்த SV பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். கூட ஒரு ஜோக்கு கூட படித்தேன். என்னன்னா, இப்போ இன்னுமே முன்னாள் முதல்வர்னு சொல்லிடலாம். முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கையில 3 பாபு வந்திருக்காங்க. சேகர் பாபு, SV பாபு, அப்புறம் இன்னொரு பாபு இருக்காங்க, ஒரு பெண் பாபு. அவங்கள நீங்க அது விதி பாருங்க எப்படி விளையாடுதுன்னு. அந்த மாதிரி சரி இருக்கா. அவரும் இந்த மாதிரி ஒரு முன்னாள் முதல்வரை தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். இதெல்லாம் ரொம்ப சாதாரணது. ஸோ அப்போ என்ன நமக்கு தோணுதுன்னா, இந்த மாஸ் ஃப்ரெண்ட்ஸி அப்படிங்கிறது மிக சாதாரண விஷயம் கிடையாது. இது மிகப்பெரிய அளவில் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு சுனாமினே சொல்லலாம். இதை தவிர நான் கொஞ்சம் ஆச்சரியப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் தன்னுடைய சொந்த கார் டிரைவர், பர்சனல் டிரைவர் இருக்காங்க, அவருடைய மகன் எம்எல்ஏவா ஆயிருக்காரு, ஒரு கல்லூரி மாணவர்கள் எம்எல்ஏவா இருக்காரு, ஒரு காய்கறி வியாபாரி எம்எல்ஏவா இருக்காரு, ஒரு ஆட்டோ ரிக்ஷா எம்எல்ஏவா இருக்காரு. இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது ஒரு அக்ராஸ் த போர்டு அப்படிங்கிறவாங்கல்ல, சமுதாயத்துல பல நிலைகள்ல. அதை தவிர இன்னொரு முக்கியமான விஷயம், பேர் எம்எல்ஏவா ஆயிருக்காங்க. இன்னொரு மிக முக்கியமானதை நான் அப்சர்வேஷன் பண்ணது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 25, 26 பட்டியல் இன மக்கள் பொது தொகுதியில நின்று எம்எல்ஏ ஆயிருக்காங்க. இதெல்லாம் ஆச்சரியமான விஷயம். பட்டியல் இன மக்கள் பொது தொகுதியில நின்று வெற்றி பெற்றிருக்காங்கிறது கண்டிப்பா டிஎம்கேலையோ இல்ல ஏடிஎம்கேயாலேயோ இல்ல திருமாவளவன் விசிகேயாலேயோ அவங்களால ஜீரணிக்கவே முடியாது. அதை எப்படி இந்த மாதிரி கொண்டு வந்தார் அப்படி. இந்த சமயத்துல முக்கியமான ஒரு செய்தி நடுவில் சொல்லிடுறேன். நான் ஏதோ விஜய் ரொம்ப புகழ்ந்து பேசுறதா நினைக்காது. என்ன ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, அதனால என்னுடைய பார்வை என்ன அப்படிங்கிறதான் நான் பலதான் இன்னும் ஆணித்தரமா சொல்றேன். விஜய் மீதோ விஜய் கட்சியின் மீதோ அவருக்கு கொள்கையே கிடையாது. அப்படியே ஏதாவது 1-2 இருந்தா கூட அதன் மேலோ எனக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. அடியோட நம்பிக்கை கிடையாது. அது ஏன்னா முதல்ல அவர் நேஷனலிஸ்டே கிடையாது, ஒரு தேசியவாதி கிடையாது. ஓகே சரி, இது ஒரு பக்கம். கண்டிப்பா இதன் பின்புலத்துல ஒரு மிகப்பெரிய விளையாட்டு விளையாடப்பட்டுள்ளது அப்படிங்கிற நான் 2-3 விஷயத்த சொல்லியிருந்தேன். விஜய்க்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கிற வீடியோ, அதுக்கப்புறம் பிஜேபியனுடைய கேம் பிளான், இது மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ நான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு என்ன உறுதியாக வருதுன்னா, இப்போ இந்த ஒன்றும் இல்லை, அவருடைய இந்த டெபாசிட் போகலை. 108 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க, இன்க்ளூடிங் விஜயோட 2 இடம் சேர்த்து 234. அப்போ 126 தொகுதியில அவங்க தோத்திருந்தாலும் 233 தொகுதியில அவங்க டெபாசிட் இழக்கவே இல்லைன்றது எதை காமிக்குதுன்னா, குறைந்தபட்சம் 18-20% 20% தமிழ்நாடு முழுவதுமாக அவர்கள் ஜெயிச்சிருக்காங்க. அதுலதான் குறிப்பா எதை பத்தி பார்க்கணும், திரு எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த அளவுக்கு வரல ஓட்டு சதவிகிதம்னு பார்க்கும்போது 33.5% இவருக்கு 34.8% வாக்கு சதவீதம் வந்திருக்கு திரு விஜய் அவர்கள். இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய கேம் விளையாடி இருக்காங்க. ஒன்று ஒரு பக்கத்துல இருந்து பாஜக, என்னுடைய அனுமானம் அது, நான் பல செய்திகளை படிச்சதுனால நான் புரிந்து கொண்ட விதம் அது. இன்னொன்று மிஷனரியுடைய மிகப்பெரிய ஆதரவு. இந்த இடத்துல நான் குறிப்பா ஒன்று என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, என்னதான் மிஷனரிஸ், அதாவது சர்ச்சில் இருக்கக்கூடிய ஃபாதர்கள், அதாவது அவங்களுடைய ஆயர்கள், மத போதகர்கள் எல்லாரும் ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு தேவாலயம் என்றும் அறிவாலயத்தை கைவிடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இதுல உள்குத்து நடந்திருக்குங்கிறது தான் என்னுடைய பார்வை. இது அப்பயே நான் சொன்னேன், இப்பவும் திருப்பியும் அதை நான் ரீஎம்பசைஸ் பண்றேன், நான் ரீஇட்டரேட் பண்றேன். என்ன அப்படின்னா, வெளியில தேவாலயங்கள் அறிவிப்பு கொடுத்துட்டாங்க, நீங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடுங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன ஆயிருக்குன்னா, அவர்களுடைய ஆட்களுக்கு ஓட்டு போட வேண்டும் என்ற அவா,
அது அதீத அவா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்க வந்து மிகப்பெரிய அளவிலான ஓட்டு கொடுத்துருக்காங்க. டிஎம்கேக்கு ரொம்ப சொற்பமான ஓட்டு தான் கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா அவங்களும் 77 இடத்துல ஜெயிச்சிருக்க முடியாதுங்கிறதும் உண்மை. அதுல அந்த பேசிக் கேடர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு முக்கியமான என்னதான் 18% 20%, 233 தொகுதியில டெபாசிட் இழக்காமல் இருப்பது, இதெல்லாம் பார்த்தாலும் முக்கியமான செய்தியா என்ன வருதுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 8, 9 மாவட்டங்கள்ல ஒரு சீட்டு கூட விஜய் ஜெயிக்கல. அதுவும் ஒரு அதிசயமான எனக்கு இந்த தேர்தல் இதே மாதிரிதான் டிஎம்கேக்கும் ஆயிருக்கு. அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 மாவட்டங்கள்ல ஒரு சீட்டு கூட ஜெயிக்கல. அப்படிலாம் பார்க்கும்போது மக்கள் ஏதோ ஒரு விதத்துல லாப்சைடட் அப்படின்னாங்களா, ஒரு பக்கமா சாய்ந்து ஓட்டளித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒரு மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமான செய்தி. ஒரு ஆச்சரியமான செய்தி நமக்கு. இதுலதான் நான் சொன்ன மாதிரி பிஜேபியினுடைய ஆட்டம் என்ன அப்படிங்கிறது இப்ப நமக்கு தெரியாது. அவங்க ஆனா கண்டிப்பா ஒரு கேம் விளையாடி இருக்காங்க. அமித்ஷாவோ, மோடியோ, பிஜேபியோ, ஆர்எஸ்எஸ்ஓ. இதுக்கு நடுவுல நான் இன்னொரு முக்கியமான செய்தியை நான் படிச்சேன். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா, அதாவது இந்த நூல் விட்டு பாக்குறதுங்கிற மாதிரி சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஆர்எஸ்எஸ் தான் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. அவங்களாலதான் இந்த கட்சியே உருவெடுத்து இந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிறது. அதுக்கு பின்னாடி நம்ம வந்து ஒரு புன்முறுவல் தான் பதிலா சொல்ல முடியும். இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த பின்புலத்துல யார் இருந்தாங்க, எப்படிப்பட்ட விளையாட்டுகள் விளையாடப்பட்டன, எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் திட்டங்கள் வகுக்கப்பட்டன அப்படிங்கிறதெல்லாம் போக போகத்தான் மக்களுக்கு தெரிய வரும். நமக்கு நான் போன வீடியோலையும் இந்த வீடியோலையும் சொல்ற மாதிரி சில விஷயங்கள் தெள்ள தெளிவா புரிந்திருச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான உண்மை. சரி, இது தவிர என்ன, சரி இந்த விஜய் இப்ப வந்து எதுக்காக இந்த மாதிரி அதிசயத்தக்க வகையில சில விஷயங்களை அவங்க கூட ஷேர் பண்ண அப்படின்னா, நான் என்னுடைய பார்வையில விஜய் ஹேஸ் அரைவ்ட் இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். நம்பர் 1, அரசியல்ல நிலை நிறுத்தி கொண்டார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இவர் வந்து அவ்வளவு சீக்கிரமா தமிழக அரசியலிருந்து வெளியே போக மாட்டார். இந்த முறை ஆட்சியில் இருப்பாரு. எப்படியோ ஏதோ சமாளிச்சு 5 வருஷம் ஓட்டிட்டாலோ, இல்ல நடுவுலயே அந்த கலைந்து போய் திருப்பி எலெக்ஷன் வந்து எது வந்தாலும் மீண்டும் அவர் வெற்றி பெறுவார். ஏன்னா அரசியல்ல வந்து இதை வந்து ஒரு ஹனிமூன் பீரியட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது அதாவது என்ன அப்படின்னா, ஒரு புதிய கட்சி, புதிய முகம், புதிய சித்தாந்தம், ஐடியாலஜி அதெல்லாம் வரும்போது மக்கள் அவ்வளவு விரைவாக அவங்கள கழட்டி விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, இந்த கட்சியை தேர்ந்தெடுத்தது தங்களை தாங்களே தேர்ந்தெடுத்த மாதிரி, அந்த மாதிரி தான் அவங்க நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கும் போது ஒரு அதீத நம்பிக்கை, அதீத எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும்போது, திடீர்னு ஒரு 2 வருஷம் கழிச்சோ 3 வருஷம் கழிச்சோ இந்த கட்சி ஆட்சியிலிருந்து வீழ்ந்து விட்டாலோ, அல்லது 5 வருடத்துக்கு பிறகு கூட மீண்டும் தேர்தலை சந்திக்கும் போது கூட இதே மக்கள் நம்மால நல்லா பண்ணாம 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாருப்பா, சரி ஒண்ணு அந்த மாதிரி பார்ப்பாங்க. அதனால திருப்பி அவரை வைக்கணும், இந்த தடவை அவர் இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிற ஒரு எதிர்பார்ப்போட செய்வாங்க. நடுவுல ஏதாவது தகுடுத்தம் பண்ணி கலைச்சு விட்டாங்கன்னா திருப்பி அவர் இண்டிவிஜுவலா, இப்ப 108 இருக்குல்ல, அவர் இப்ப 150ல வெற்றி பெற்று தனியாவே ஆட்சி அமைச்சிடாரு. அப்ப 5 வருஷத்துக்கு அவர் அசைக்கவே முடியாது. இது கண்டிப்பா எதிர்பார்க்கக்கூடியது என்னுடைய பார்வை. இது ஓகே, சரி இது மாதிரி எல்லாம் இருக்கு சார். அப்பனா என்ன தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன அப்படின்னா, 2031 மறந்துருங்க. அதுக்கப்புறம் 2036ல ஓரளவுக்கு மக்களுக்கு தெளிவு வரும். இதை நான் 2 விதமா பாக்குறேன். ஒண்ணு என்ன அப்படின்னாக்கா, அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ள இப்ப இருக்கிற இந்த குட்டி பசங்கள்லாம் இருக்காங்கல்ல, தன்னுடைய அம்மா அப்பாவை போட்டு அப்படியே பெஸ்டரிங்னு சொல்ல மாதிரி நொய் நொயின்னு புடுங்கி ஓட்டு போட வச்சிருக்காங்க, அவங்கெல்லாம் 18 வயசுக்கு மேல வந்துருவாங்க. அவங்களுக்கு அந்த மனசுல நம்ம ஓட்டே போடலையே, நம்ம ஓட்டு போட்டு நம்ம தலைவரை, நம்ம அண்ணாவை, மாமாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் கண்டிப்பாக வரும். இது தவிர்க்க முடியாது. அதுக்குள்ள பெற்றோர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தைகளை 18 வயசு வர்றதுக்குள்ள அவங்களை ஏதாவது சரிப்படுத்தினா உண்டு. இல்லைன்னா அது இன்னும் வெறித்தனம் அதிகமாக தாங்கும். நான் போன வீடியோல சொன்ன மாதிரி குழந்தைகள் இப்ப ஆல்ரெடி ஒரு ஹைப்பர் சாட்டிஸ்பாக்சன் அண்ட் ஹாப்பினஸ்ல இருக்காங்க, ஹைப்பர் ஹாப்பினஸ்ல இருக்காங்க. அதனால நான் நினைச்சது நடந்துருச்சுங்கிறது வந்து இன்னும் மேலும் 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 உளவியல் ரீதியாக அதிகமாகத்தான் ஆகும். அவங்க வந்து திருப்பியும் விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். அடுத்தது என்ன பண்ணாலே, இப்பதான்ப்பா வந்தாரு, அவர் உடனே தோக்கடிச்சு அடுத்த தேர்தலே அவர் தோக்கடிச்சா நல்லா இருக்காதுப்பா, இன்னும் ஒரு டேர்ம் கொடுத்துடலாம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், அதுக்கப்புறம் சரி இல்லைன்னா நம்ம கையில தானேப்பா இருக்கு, ஒரு விரல்ல ஓட்டு இருக்கு அப்படின்லாம் சப்பக்கட்டு கட்டி ஒப்பேத்திடுவாங்க. அது ஒரு பக்கம். இன்னொன்னு பாயிண்ட் நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, இந்த 25-30 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர்,
இந்த ஜென் இசட்னு பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அவங்க வந்து அடுத்த 5 வருஷத்துல கொஞ்சம் மெச்சூரிட்டி வரும். வந்ததுன்னா ஓரளவுக்கு அவங்க நிதானமாக சிந்தித்து செயல்படுவாங்கங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஆக மொத்தம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. இன்னும் 2, 3 வீடியோல உங்க கூட பல விஷயங்களையும் ஷேர் பண்றேன். ஸோ நம்ம எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, மனசை தளர விடாதீங்க. அவ்வளவுதான். ஒற்றுமையா இருப்போம், உறுதியா நிற்போம், வருங்காலத்தை பத்தி யோசிப்போம். ஸோ அடுத்த வீடியோல இன்னும் பல தகவல்களை உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.